சமூக உறவுகளை நட்பு தக்கவைத்துக் கொள்வது சில நேரங்களில் சாதாரணமான இலகுவான உரையாடல்கள் ஸ்மால் டாக் மூலமாகவே சாத்தியமாகிறது. அந்த உறவுகள் நீடிக்கும் போதுதான் பணம் சார்ந்த தொழில் அல்லது வணிக வாய்ப்புகள், பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போன்ற பிற நன்மைகளும் கிடைக்கின்றன. உங்களுக்கு அர்த்தமில்லாத பேச்சுக்களில் ஈடுபட பிடிக்கவில்லை என்றாலும் அந்த உறவுகளை தக்கவைத்துக் கொள்ள வேண்டிய தேவை உள்ளது. இந்த இரண்டுக்கும் இடையே உள்ள சமநிலையை எப்படி கையாள்வது என்று பார்ப்போம். அர்த்தமுள்ள உரையாடல் vs நட்புக்கான பேச்சு சமநிலைப்படுத்துதல். 1. இலகுவான உரையாடலை ஒரு கருவியாக பயன்படுத்துங்கள். வெட்டி பேச்சு ஸ்மால் டாக் என்பதை நீங்கள் அர்த்தமற்ற உரையாடலாக பார்க்காமல் நட்பின் நுழைவாயிலாக கேட்வே டு கனெக்ஷன் பார்க்கலாம். குறுகிய காலம் நீங்கள் நீண்ட நேரம் அர்த்தமில்லாமல் பேச தேவையில்லை. ஒரு சில நிமிடங்களுக்கு அவர்களின் விருப்பமான விஷயங்களை பற்றி பேசுவதன் மூலம் நீங்கள் அவர்கள் மீது அக்கறை கொள்கிறீர்கள் என்ற பிம்பத்தை ஏற்படுத்த முடியும். வாய்ப்புகளை உருவாக்குதல். அந்த இலகுவான உரையாடல்களுக்கு இடையே உங்கள் வேலையை பற்றியோ அல்லது வணிக வாய்ப்பை பற்றியோ குறிப்பு விட்டு டிராப்பிங் ஹிண்ட் பின்னர் ஆழமான உரையாடலுக்கு மாறலாம். 2. வெற்று உரையாடலை தகவல் பரிமாற்றமாக மாற்றுங்கள். நண்பர்களுடன் பேசும்போது அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையில் அல்லது துறையில் உள்ள புதிய விஷயங்கள், நியூ டெவலப்மெண்ட்ஸ் என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சிக்கலாம். கேள்விகளை ஆழமாக்குங்கள். எப்படி இருக்கீங்க என்பதற்கு பதில், இந்த வாரம் உங்கள் துறையில் என்ன சவால்கள் இருந்தன என்று கேட்கலாம். இந்த கேள்விகள் இலகாகவும் இருக்கும், அதே சமயம் அவர்களின் உலகை பற்றிய ஒரு சிறிய அர்த்தமுள்ள தகவலையும் உங்களுக்கு கொடுக்கும். பகிர்தலை கட்டுப்படுத்துங்கள். நீங்கள் அர்த்தமற்ற விஷயங்களை பேச விரும்பவில்லை என்றால் அவர்களை அதிகமாக பேச சொல்லுங்கள். இதனால் உரையாடலை நீங்கள் எளிதாக கடந்து வரலாம். 3. உங்களின் இலக்கை தெளிவாக வைத்திருங்கள். அந்த உறவு ஏன் முக்கியம் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளும்போது வெற்று பேச்சில் ஈடுபடுவது ஒரு முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட் என்று தோன்றும். வெற்று பேச்சு சமன் உறவை தக்கவைத்தல். உறவு நீடித்தல் சமன் வணிக பண வாய்ப்புகளை பெறுதல். உறவை உருவாக்கும் ஆரம்ப கட்டத்தில் மட்டும் இந்த இலகுவான பேச்சுக்களை பயன்படுத்திக் கொண்டு நட்பு உறுதியான பிறகு அர்த்தமுள்ள விவாதங்களுக்கு மெதுவாக மாறலாம். உங்கள் நேரத்தை வீணடிக்காமல் அதே சமயம் உங்கள் சமூக மற்றும் பொருளாதார இலக்குகளை அடைவதற்கு இந்த சமநிலை உதவும்.